இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசக்குறள் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு நா. விஜயகுமார் BE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் PE. திருக்குறள் 25ஆம் அதிகாரம் அருளுடைமை. குறள் 241 முதல் 250 வரை. குறள் 241. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பொருள்: எல்லா செல்வங்களிலும் அருள் என்னும் செல்வமே உயர்ந்தது. பொருள் செல்வம் கீழ்மக்களிடமும் இருக்கும். குறள் 242. நல்லாற்றான் நாடி அருளாழ்க, பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை. பொருள்: நல்ல வழியில் ஆராய்ந்து அருளுடன் நடக்க வேண்டும். எவ்வளவு ஆராய்ந்தாலும் அதைவிடச் சிறந்த துணை இல்லை. குறள் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பொருள்: அருள் நிறைந்த மனம் உடையவர்களுக்கு துன்பமிக்க இருள் நிறைந்த வாழ்க்கை இல்லை. குறள் 244. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப, தன்னுயிர் அஞ்சும் வினை. பொருள்: எல்லா உயிர்களிடமும் கருணையுடன் இருப்பவர்களுக்கு தம் உயிருக்கு அஞ்சும் தீவினை வராது. குறள் 245. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, வழிவழங்கும் மல்லல் மா ஞாலம் கரி. பொருள்: அருளுடையவர்களுக்கு துன்பமில்லை, இதற்கு உலகமே சான்று. குறள் 246. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர், அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள்: அருளை இழந்து தீய செயல்கள் செய்பவர்களே உண்மையில் வாழ்க்கையின் அர்த்தத்தை இழந்தவர்கள். குறள் 247. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருள்: பொருளில்லாதவர்க்கு இவ்வுலக வாழ்க்கை கடினம், அதுபோல அருள் இல்லாதவர்க்கு மறுமை இல்லை. குறள் 248. பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள்: செல்வம் இழந்தவர் மீண்டும் செல்வம் பெறலாம், ஆனால் அருளை இழந்தவர் உயர்வது அரிது. குறள் 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். பொருள்: அருளில்லாதவன் செய்யும் அறச்செயல் உண்மையை அறியாதவன் அறிவை பேசுவது போன்றது. குறள் 250. வலியார் முன் தன்னை நினைக்க, தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. பொருள்: தன்னை விட பலவீனமானவர்களிடம் நடக்கும்போது தன்னை விட வலிமையானவர்களிடம் தான் எப்படி இருப்பான் என்பதை நினைக்க வேண்டும். தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.